இது அதேதான் அதேதான். குடும்பம் கூடிருச்சு. நிறைய கொஸ்டின் கேட்பாங்களே. ஓனர் ஓனர் வரணுமா? இந்த இருக்குமா ஓனர்? ஓனர் பாட்டு சத்தம். இந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. சொன்னம்மா சொன்னல. அது ஒண்ணு இல்லம்மா, பக்கத்தூர்ல பள்ளி திருமணம் நாடகம் போட்டுப்பாங்க போல் இருக்கு. ஸ்பீக்கரை நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க. நம்ம வீடு பங்களா இல்ல, அதான் ரூம்பு போய் எக்கோ சத்தம் கேக்குதுமா. எக்கோவா? அப்படின்னு நினைக்கிறேன். அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த நிழல் ஏதோ தலைகளை பேசிச்சு. இத முதல்ல சொல்ல வேண்டியதானயா? அம்மா இப்பயாச்சும் புரியுதா? ஒருத்தன் நிழல ஒருத்தன் பார்த்து பயந்துருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. இவங்களுக்கு வாய்தான் அதிகம். ஒருத்தர் பல்லியை பத்தி பயப்படுவாரு, இன்னொருத்தர் கரப்பாம்பூச்சி பத்தி பயப்படுவாரு. அது வேறயா? ஓனர் சார், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அது ஓனர் நீங்க போவா? ஏமா ஓனருக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? இதெல்லாமா போய் பார்த்துக்கிட்டு பாரு ஓனர். சரி விடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாப்பா 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 வேணாப்பா, தானா அவளுக்கு தாப்பா. அட போப்பா. யார் இது? என்னமாச்சு? இந்த நேரத்துல நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடியில ஏதோ பாடுற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்க்க போன இவங்க ரெண்டு பேரும் ஏதோ நிழலை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டாங்க. நான் பாக்குறேன்னு சொல்லி போன காயத்ரி இன்னும் வரல. எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப பயமா இருக்கு. இவதான் மேல போயிருக்கான். மேலையா? இவளோட நிழல பார்த்துதான் இவங்க ரெண்டு பேரும் பயந்துருக்காங்க. இவ்வளவு பார்த்தா பயந்தீங்க? இந்த நேரத்துல மாடியில உனக்கு என்ன வேலை? நான் சொல்றேம்மா, அவங்களுக்கு இங்க வேலை பார்க்கறத விட இந்த அரண்மனையை சுத்தி பார்க்கறது தான் ஆசைன்னு அவங்க பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் தூங்கிட்டதான் நினைச்சு மேலே போயிருக்காங்க. பாவம் மாட்டிக்கிட்டாங்க. பாத்தீங்களாமா, நான் சொல்லல. அதாம அந்த பொண்ணு மேல போய் சுத்தி பாக்குற மாதிரி அப்படியே ஜாலியா ஒரு பாட்டை பாடி இருக்கு. இப்பவும் சொல்றேம்மா, இந்த வீட்டை பயப்படுறதுலாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு தெய்வீகமான வீடு. அதனால காலையில 3 திசைக்கும் சேர்த்து பத்திரத்தை பதிவு பண்ணிடுவோம். தெக்க விட்டுருவோம். ஒன்று விட்டனா எந்த நேரத்துல எது பேசணும்னு தெரியல. இப்பி நீங்க போங்கம்மா, எதுனாலும் காலைல பாத்துக்கலாமா. ஈப்பின்ட்டு போறான். இவன் தான் அடிக்கடி கரண்ட கட் பண்றானோ? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரங்கநாயகி, எல்லா கான்ட்ராக்டர்கிட்டையும் பேசியாச்சு. அந்த 2 பேரும் செத்த விஷயம் தெரிஞ்சு யாரும் நம்ம கோயிலை கிளீன் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே புரியலன்னு, என்ன பண்றதுன்னு தெரியல. தங்குற இடத்துலயும் பிரச்சனை, கோயில்லையும் பிரச்சனைனா அப்புறம் எப்படிதான் அங்க பூஜை பண்றது? இங்க பாருங்கம்மா, அந்த பூசாரி சொன்னதை வச்சு உங்க யாருக்கும் தெரியாம நான் போய் அந்த இடத்த பார்த்தேன். அதுல சேரு செடி கொடி அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. தண்ணியில விழுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்புறம் எப்படி அவன் உடம்புல ஒரு சொட்டு தண்ணி இருக்கு சொல்லுங்க? கரண்ட் அடிச்சு செத்தவனும் வயிறு இரும்புல பட்டது கூட பார்க்காம சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கான். சாக்கடிச்சு செத்து இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சாவும் விபத்துன்னு தான் நினைக்கிறேன்.
பூசாரி அப்படி சொல்றாரு, இவரு இப்படி சொல்றாரு. இதுல எதை நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பாண்டியன் சொல்றது தான் கரெக்ட். வேலைக்கு போன 20 பேர்ல 2 பேர் தான் செத்துருக்காங்க. அப்படியே இது சந்திரமுகியோட வேலையா இருந்திருந்தா கான்ட்ராக்ட் எடுத்த கோபால் தானே ஃபர்ஸ்ட் செத்துருக்கணும். நம்ம தான் இவ்ளோ பேர் இருக்கோம்ல, கோயிலை சுத்தம் பண்றதுக்கு வெளியாளுங்க எதுக்கு, நம்மளே பண்ணிடுவோம். இந்த விசப்பரிசைக்கெல்லாம் வர நாங்க தயாரா இல்ல. மேல போனதுக்கு கீழே ஆடுது. ஆமா, பண இழப்பையும் பொருள் இழப்பையும் கூட தாங்கிக்கலாம், உயிர் இழப்பை எப்படி தாங்க முடியும்? இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டில் இருக்கவங்க அங்கே போக தானே பயப்படுறீங்க. நான் போய் அந்த கோவிலை சுத்தம் பண்ணுறேன். எப்போ உங்கள் கோவிலில் பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனை தீக்காமல் போகக்கூடாது முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் முடிவை நீங்கள் எடுங்க. ಇವನಿಗೆ ತಿರುಗಿ ರಮಣಿ ಮೊದಲನು ಇವನ್ನೇ ಮೊದಲನು Ah!